மருத்துவ செலவு அப்படின்றது ஜாஸ்தி வந்துச்சு. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை ரொம்ப நல்லது. இதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனியாகவே இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். அது ஒரு பெரிய ப்ளஸ். எல்லாம் பண்ணுது அப்படின்னா கூட படிச்சுட்டா போதுமேங்க, அது ஆளாயிடும்ன்ற டைம் இருக்குது. படிக்க கூட மாட்டேன், புள்ள பாஸ் ஆகிடும். உன் பிள்ளைய குறித்து உனக்கு இவ்வளோ ஆசைகள் இருக்குன்னா இவ்வளவாது அதை நிறைவேறு. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? படிச்சா போதும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது படிச்சுடும். பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீ மீண்டு வருவீங்க. இதுக்கு சனி ஹெல்ப் பண்ணும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லை. கன்னிராசினியர்கள்மா, இந்த கன்னிராசினியர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார்? கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் கண்டக சனியாக தான் இருந்தார். கண்டக சனி அப்படின்னும் போது சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்தே கன்னி நிறைய வந்து அனுபவிக்கிற விஷயம் என்னென்னு, நான் பாட்டு சிவனேன்னு வண்டியில் போயிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் வண்டியில் போனால் கூட பரவாயில்லைங்க. பக்கத்து கடைக்கு பால் வாங்க போனேன். நடந்து போக முடியாது. அதாவது பக்கத்து தெருவில் இருக்குது கடை, பக்கத்தில் தான் இருக்குது. நடந்து போக முடியாது. ஏன்னா நடந்து யார் காலையில் போகிறது, ஒரு சோம்பேறித்தனம் தான். அதனால் நான் என்ன பண்ணேன், வண்டி எடுத்துன்னு போனேன். ரொம்ப தூரம் போய் காலை ஓடிச்சுட்டு வந்தால் கூட பரவாயில்ல. வண்டி எடுத்துன்னு போனேன். திடீர்னு ஒரு பிள்ளை வந்து காலையில் வந்து சைக்கிள் ஓட்டிச்சு. குழந்தை நடுவில் குறுக்க வந்துச்சு. நான் உழுந்து எழுந்து குழந்தை மேலே இடிச்சிடுவோன்னு நான் கீழே உழுந்து எழுந்து என் கால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி ராடு வச்சுங்கிறேன். வண்டிக்கு செலவு இப்படின்ற மாதிரி சின்ன விஷயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு செலவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் கணவருக்கும் பெருசாக வந்து ஒத்தே வரலைங்க. பயங்கர விக்ரஸாக போகுது எங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது. மருத்துவ செலவு அப்படின்றது ஜாஸ்தி வந்துச்சு. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை ரொம்ப நல்லது. இதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாகவே இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5 மற்றும் 6 அதிபர். எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது என் குழந்தை குறித்து. இது வரைக்கும் குழந்தையே இல்லை, ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். குழந்தை கூட்டிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை கூட்டிகிட்டு வாய்ப்பு உண்டு. புள்ளைன்னு ஒன்று இருக்குது. புள்ளையை பற்றி வைக்க சொன்னால் என் பொண்டாட்டி தொல்லையை பற்றி வச்சுக்கிறான். அதால் எனக்கு ஒன்றும் முடியல. நான் முன்ன போனால் ஒதைக்குது, பின்ன போல் இடிக்குது, சைடில் போனால் மிதிக்குது. இதுதான் என் புள்ள. அதனால் நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், ரொம்ப அவமானப்படுறேன். அது எல்லாம் பண்ணுது அப்படின்னா கூட படிச்சுட்டா போதுமேங்க, அது ஆளாயிடும்ன்ற தைரியம் இருக்குங்க. படிக்க கூட மாட்டேன், புள்ள பாஸ் ஆகிடும். புள்ள பாஸ் ஆகிடும். உன் பிள்ளைய குறித்து உனக்கு இவ்வளோ ஆசைகள் இருக்குன்னா இவ்வளவாது அதை நிறைவேறு. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? படிச்சா போதும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது படிச்சுடும். ஓகே, புரியுதாம்மா? இப்போ வயசு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்காங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுதுங்க, ஒத்தே வராது. இன்னமும் அம்பிகாவதி அமராவதி காதல் மாதிரி அது பண்ணிங்குது. இந்த மாதிரி எத்தனை காதலும் நம்மளும் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது இன்னமும் அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லாட்டி அவன் செத்துருவான், அவன் இல்லாட்டி நான் செத்துருவான், இப்படிலாம் சொல்லிங்குது. நான் வந்து காசு பணம் வசதியெலாம் பார்க்கலைங்க. பையன் வந்து நல்ல குடும்பத்து பையன் கிடையாது. இந்த பொண்ணு போனாலும் இந்த பொண்ணுனோட வாழ்க்கையே தப்பாக போயிடுமே தவிர நான் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்கல. அப்படிலாம் யோசிச்சு அந்த பொண்ணு எப்படினாவது பிரிக்கணும் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களா, அதுங்களே பிரேக்கப் ஆகி வந்துடும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது சனி செஞ்சுக்குவோம். குழந்தைங்க சார்ந்து ஒரு நல்லது. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீ மீண்டு வருவீங்க. இதுக்கு சனி ஹெல்ப் பண்ணுவோம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில். வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லை. நிறைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஏன்னா 5ஆம் பாவத்துக்குரிய அதிபன்றதுனால சனி குருனோட பார்வை இருக்கும்போது பூர்வீக சொந்தங்கள்லாம் வந்து சேருவாங்க. வந்து சேர்ந்தாங்க, எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. திருப்பி அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. உறவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோட்டில் போடுற மாதிரி இருக்கே. இவங்களெல்லாம் நம்புறது இல்லையா, இவங்க உள்ள ட்ராவல் பண்ணலாமா வேணாமா, அப்படி ஒரு லைட்டாக ஒரு தயக்கம், ஒரு குழப்பம் அதெல்லாம் இருக்கும். அதுவாக நான் அப்போ நல்ல வந்து மாறி போய்டும். கவலைப்படாது. ஓகே, சூப்பர் சூப்பர். கன்னிராசி என்பவர்கள் இந்த டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க கால பைரவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுமா. சனிக்கிழமை தோறும் கால பைரவ வழிபாடு இல்லைங்க. சனிக்கிழமை தோறும் எங்களுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப அழகாக கன்னிராசி என்பவர்களுக்கு சனி வர்ற டைமில் என்ன நடக்கும் அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா, இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும்
அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, ஆனா உடம்புக்கு எவ்வளவு இல்லையா, அதேதான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்ப நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்மசனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன்னிச்சையாக செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோட்ல லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கு, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே, ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும், உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போகிறார். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்கோர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவார், பென்ஸ் காரில் போகிறேன், அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன், அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரம் ஆனாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.